ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இங்கே பாருங்க விவர்ஸ், நேற்று நட்டு வச்சோம்ல எல்லாமே செழிப்பாகவே இருக்குது பாருங்க. செவந்தி கன்று எல்லாமே. இன்னும் கொஞ்சம் க்ரோ பேக்கில் மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி இருக்கிற எல்லா செவந்தியும் எடுத்து வைக்கணும். அது போக நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். செடியோட அப்டேட்டு பார்ப்போம். இங்க பாருங்க விவஸ், அடுத்து அப்படியே திருப்பி தளர் அடிச்சு மொட்டு வந்துட்டாது. இந்த வரையும் இங்கிட்டு வந்துருச்சு. ஒன்று பூத்து முடிக்குமே அடுத்தாப்புல தளர் வச்சிருது. நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கலர் ரோஜாலாம் எப்போ பூ வரும்னு தெரில, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நல்லா சைடு பிராஞ்செலாம் அடிச்சிருச்சு. இது ஒரு வீட்டிலேருந்து சும்மா ஒரு குச்சி ஒடிச்சாந்து வச்சது தான். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. மொட்டு வரப்போகுதுன்னு நினைக்கேன், தெரில. பாரிஜாதமும் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக ஹெல்த்தியாகவும் இருக்குது பாருங்க. இதெல்லாம் நல்லா தளர் அடிச்சிருக்கு செவந்தி கன்று. எவ்வளோ சூப்பர். 1 2 தான் நான் எடுக்கும்போது இந்த இது ஒடிச்சிருச்சு. எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு விவர்ஸ், நம்ம அன்னைக்கு ஆன்லைனில் வாங்கினோம்ல செடி, அதை வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம், விதைகளை ஊன போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரோசஸ்லாம் இருக்குது, வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க விவர்ஸ், ஆன்லைனில் வாங்கினது பன்னீர் ரோஸ்கள் தான். எல்லாத்தையுமே என்ன செய்வோம், கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது ஒன்று. இந்த அடியில் மொட்டு இருக்கான்னு பார்த்துக்கிடணும்னா அடியில் கூட தளர் அடிச்சிருப்பாங்க. இது 2. மற்றது பார்க்கவே லெங்கனுக்கு ஒரு பூ இருக்குது பாருங்க. இதையும் கட் பண்ணிக்கிடுவோம். நாளைக்கு இங்கே பாருங்க பூக்கறதுக்கு ஒரு மொட்டு இருக்குது பாருங்க. அதனால் இந்த ரோஸ் வாங்கி வச்சிங்கன்னா சரி, நிறைய பூக்களும் தளரும் நிறைய வருது. இது நம்ம வெயிலுக்கும் நல்ல இது ஏற்ற செடியாக இருக்குது. 3 ரோஸ் பாருங்க. 3 ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க, கலர்ஃபுல்லாக. இதோட விவர்ஸ் கொஞ்சம் பாவக்காயும் பறித்து வச்சுருக்கோம். அந்த செடிக்குள்ளே பாவக்காய் செடியை பிடிங்கி போடணும்னு பார்த்தா 3 பாவக்காய் கிடந்துச்சு, 2 காராமணி கிடந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஏற்கனவே காய்கறி விதை ஊன போட்டையில விவர்ஸ் முளைக்க போட்டெல்லாம் அதே மாதிரி தான் இந்த டைம் நெக்ஸ்ட் லாங் டப்பாவை எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இந்தங்க பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே கோகோ பிட்டை போட்டு ஓட்டை போட்டு, இந்த பின்னாடி மட்டும் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதில் வந்து என்ன செஞ்சுருங்க, இந்த மாதிரி ஒரு 10 டப்பா எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன செய்வோம், இந்த விதைகளை ஒன்று ஒன்றா எடுத்து தூவி விட்டுருவோம். இங்கே பாருங்க விவர்ஸ், இது கிறிஸ்டானியம்மா, நம்ம செவந்தி கன்று விதை தான் அது. இதை என்ன செய்வோம், ஒரு டப்பாவில் கொட்டிட்டு நம்ம கையில் கொட்டிட்டு போட்டு விட்டுருவோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம எல்லாமே சும்மா இதை ஒடிச்சு வச்சாலே வந்துடுது. இருந்தாலும் இந்த விதை ஆர்டர் போடும்போது இதையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்தாங்க. அதனால் இதையும் என்ன செஞ்சு விட்ருவோம், நம்ம போட்டு விட்ருவோம். அது மேலே இன்னும் கொஞ்சம் கோகோ பீட்டை போட்டுருவோம். போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுருவோம். இதை வந்து ஒரு நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும் விவர்ஸ். வச்சுட்டோம்னா சரி, கரெக்டாக ஒரு வாரத்தில் என்ன செஞ்சிடும், எல்லாத்துலேயுமே தளர் வந்துடும். இதே மாதிரி தான் எல்லா விதையுமே என்ன செய்ய போகிறேன், போட போகிறேன். இங்கே பாருங்கள் விவர்ஸ், 10 விதை போட்டாச்சு. அந்த விதையெல்லாம் என்ன செஞ்சுட்டேன், போட்டுட்டு அந்த தாள் எடுத்து என்ன செஞ்சுட்டேன், அதில் ஒட்டி ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தான் என்னென்ன செடி முளைக்குன்னு தெரியும் நமக்கு. என்ன செய்யணும், சின்ன குச்சியில் எழுதி எழுதி ஒட்டணும்னு வச்சுருக்கேன். ஒட்டி உள்ள சொறி விடணும். ஏன்னா அந்த தாள் எல்லாம் பாதி தான் கிழிஞ்சு வந்துருச்சு, கிழிக்க முடியல. அதனால் அதை எழுதி எழுதி ஒட்டி வைக்கணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாரன் வேர்ல்டுன்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போவுமே நீங்கள் என்ன விதைனாலும் சரி வாங்கி போட ஆரம்பிச்சிருங்க. அடுத்தாப்புல மழை காலம் வந்துடும். ஆடி ஆவணிக்கெலாம் மழை காலம் வந்துடும். சிறப்பாக எல்லா செடியும் வளர ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ.